நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாரம்பரியமான டேஸ்ட்டு தான் இது. அ பிரண்ட தொக்கு, பிரண்ட சட்னி எப்படி வேணாலும் சொல்லலாம். சூப்பரா இருக்குங்க. சாப்பாட்ல பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு அற்புதமா இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரண்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நல்லா பார்த்தீங்கன்னா, சுருள வர்ற மாரி நல்லா பார்த்தீங்கன்னா, வதக்கி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா, சுருள நல்லா இந்த மாரி வந்திருக்கணும். அப்படியே அரகொறையா எடுத்துட்டோம்னா, நம்ம நாக்கெல்லாம் வந்து அரிப்பு எடுத்துரும். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நல்லா பார்த்தீங்கன்னா, வறுத்து வச்சு வணக்கி தனியா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். அதிலேயே கொஞ்சம் ஆயில் விட்டுருப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா, ஜீரகம் லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்ச பிறகு கொஞ்சமா கொத்தமல்லி, கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா ரொம்ப 2த்தையும் வந்து கருக விட்டுறக்கூடாது. அடுப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ல வச்சுட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 ஒரே பல்லு பூண்டு. பெருசா இருந்தா 1 போதும். சின்னதா இருந்தா ஒரு 2 பல்லு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 சின்ன வெங்காயம். இத போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப கொத்தமல்லியும், ஜீரகமும் கருகிடாம வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வரமிளகா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மேல எடுத்து வச்சுட்டேன். அந்த கொத்தமல்லியும், ஜீரகத்தையும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேல எடுத்து வச்சுட்டேன். அப்பதான் கொஞ்சம் கருகாம இருந்திருக்கும். இல்லன்னா வெங்காயத்த போட்டதுக்கு அப்புறம் கூட அத போட்டுக்கலாம். நல்லா வணக்கிடணுங்க. கொஞ்சம் வெங்காயம், அந்த பூண்டு, வரமிளகாய் எல்லாம் நல்லா வறுத்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் கம்மியா போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி அவங்கவங்க டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தியும் கம்மியும் நம்ம பண்ணிக்கலாம். நல்ல தேங்காய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு அடுத்த நாள் கூட வச்சுக்கலாம். இந்த பிரண்ட தொக்கு கொஞ்சம் புளி ஜாஸ்தி போட்டோன்னு வச்சுங்களேன், தேங்காய் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அடுத்த நாளும் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா தேங்காய் போடுறதுனால ரொம்ப நாள் வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்பயே யூஸ் பண்ணிறணும். அடுத்த நாள் வச்சுட்டு சாப்பிட்லாம். அருமையா தேங்காயும் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புளி போட்டுக்கணும். புளி வந்து நம்மளோட புளிப்பு தன்மைக்கு தாங்க அப்படியே அந்த புளி டேஸ்ட்னாவே நல்லாயிருக்கும். அப்படியே புளிப்பு, காரம் அப்படியே அப்படியே சாப்பிட்டோம்னா, அப்படியே அட்டகாசமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துட்டு, ஆற விட்டுட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மியில அரைச்ச எல்லாத்தாலயும் அம்மியில அரைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அம்மியில அரைச்சா வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட் இது. நான் அம்மியில தான் அரைச்சேன். அற்புதமா இருந்ததுங்க. அப்படியே பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த கொத்தமல்லி வாசனை, அந்த ஜீரக வாசனையோட இத சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமா இருந்தது. செம்ம டேஸ்ட்டா இருந்ததுங்க. இதோட மருத்துவ குணம் வந்து நான் புதுசா சொல்றதுக்கு தேவையில்ல. இதோட மருத்துவ குணம் வந்து அற்புதமானது உண்மையாலுமே. பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். காலுக்கு வலிக்கு எல்லாரும் பெரியவங்க சொல்றது தான் வந்து நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது பார்த்தீங்கன்னா, நம்ம இத வந்து கண்டிப்பா நம்ம சாப்பிடணும். மிக்ஸில அரைச்சா நார் நாரா இருக்க மாரி இருக்கும். அம்மியில அரைச்சா அந்த நாரே தெரியாதுங்க. நல்லாயிருக்கும். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. எப்படி இருக்குன்னு சொல்ட்டு. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தாளிச்சிரலாம். எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு ஆஸ் யூசுவலா நம்ம வந்து போட்டு தாளிக்கிறது தான் இது கருவேப்பிலையோட. சூப்பரா இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். செஞ்சு பாருங்க. எனக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு எப்பவும் எனக்கு வந்து குடுங்க. ஓகேங்களா? சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளோதாங்க. முடிஞ்சிருச்சு. செம்ம டேஸ்ட்டாங்க. சும்மா எப்ப பாரு மசாலா வச்சு குழம்பே சாப்பிட்றதுக்கு, இது மாரி அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடணுங்க. வீக்லி ஒன்ஸா செஞ்சு சாப்பிடணும்.